சபை மூப்பர் இந்த கம்யூனியனில் இருக்கிற மீதி இருக்குது பார்த்தீங்களா, மீதி கிரேப் ஜூஸ் அதெல்லாம் அந்த பெரிய குவளையோடு எடுத்து மேடையில் நின்று இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் என் கையில் துப்பாக்கி இருந்திருந்தேன், அவரை சுட்டு கொண்டுட்டு நானும் சுட்டு செத்துருப்பேன். கர்த்தர்னா அவ்வளோ முக்கியம். கர்த்தருக்கு சோதர் கோமாளிகளெல்லாம் மேடையில் விடாதீங்க. குடுமி இல்லை, பூணூல் இல்லை. ஆனால் அந்த பிராமணர்கள் எப்படி ஜனங்களை தாழ்த்தி தாங்கள் உயரவானவர்கள், தாங்கள் தலையிலே தோன்றினவர்கள், மற்றவங்கள்லாம் எங்களுக்கு கீழே உள்ளவங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி நெஞ்சில் தோன்றினவங்க, இடுப்பில் தோன்றினவங்க, காலில் தோன்றினவங்க அப்படின்னு மக்களை சனாதனத்தின் அடிப்படையாக வேறு பிரித்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடிமையாக வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ போர்வையில இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்களை நீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜனங்களை வேத வாக்கியங்களை, அதாவது மெயினா பழைய ஏற்பாட்டு சில சட்டத்திட்டங்களை வச்சு அடிமைப்படுத்துகிற விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இவர் ஒரு பெரிய ஊழியக்காரர் தான். ஆனா ஏன் இப்படி ஒரு அடிப்படை சத்தியம் கூட தெரியாத ஒரு நபராக இருக்கிறார்? இந்த லட்சணத்திலே இவர் நூற்றுக்கணக்கான சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறாரு. பெரிய ஊழியர் என்று இந்த சமூகத்துல பெயர் பெற்றவராக இருக்கிறாரு. ஆனா அடிப்படை சத்தியம் கூட அறியாத ஒருவராக இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுவும் அவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கு. அந்த 1 மணி நேர வீடியோவையும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வேதத்தை மட்டுப்படுத்தி பேசினதாகவே இருக்குது. சத்தியம் சார்ந்து எதுவுமே இல்லை. அவர் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஏதோ புரட்சி செய் அப்படின்னு ஊழியர்கள் மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா டோட்டலா அவங்க புரட்சி செய்த பத்தி பேசல, வேதத்தை தவறாக புரட்டுகிற விஷயமாகவே அதுல நிறைய ஆலோசனைகளை அவர் கொடுத்திருந்தார். முடிஞ்சா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அவர் என்னென்ன வேத புரட்டு, அதாவது அவர் போதிக்கிறது யாருக்குன்னா போதகர்களுக்கு போதிக்கிறார், பாஸ்டர்களுக்கு போதிக்கிறாரு. ஆனா வீண் பெருமை கொள்ள வைக்கும்படியாக, அவர்கள் மமதை கொண்டவர்களாக மாற்றும்படியாக, ஏதோ பாஸ்டர்கள் மட்டும் ஆண்டவருடைய பார்வையில உயர்ந்தவர்கள், விசுவாசிகள்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற அடிப்படையில அவர் ஒட்டுமொத்த போதகமும் அமைந்திருக்கிறத அந்த வீடியோவில் நான் பார்க்க முடிஞ்சு. இந்த வீடியோ நீங்க ஃப்ரெண்டுல பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திராட்சை ரசத்தை ஒரு மூப்பர் எடுத்து என்ன செஞ்சுட்டாராம், கம்யூனியன்லாம் முடிஞ்சிருச்சு, கம்யூனியன் முடிஞ்சதுக்கு அந்த கோப்பையில் இருக்கிற ரசத்தை குடிச்சிட்டாரு. இதை பார்த்த உடனே பொறுக்க முடியாதவர், என் கையில ஒரு துப்பாக்கி மட்டும் இருந்தா போதும், அவரையும் சுட்டு கொன்னுட்டு நானும் தற்கொலை செஞ்சு செத்து போவேன் அப்படிங்கிறாரு. இவரெல்லாம் ஊழியக்காரரா? இது என்னன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வயசுதான் இருக்குது, தலையெல்லாம் நிறைச்சிருக்கே ஒழிய கொஞ்சம் கூட அடிப்படை அறிவும் இல்லை, வேத அறிவும் இல்லாதபடிக்கு இவர் எப்படி இத்தனை சபைகளை ஸ்தாபிச்சாரு ஒண்ணுமே புரியல. அடிப்படை சத்தியம் கூட தெரியல. எங்க கம்யூனில யாருக்கு அந்த பந்தியை கொடுக்குறோம்? பந்தியை கொடுக்கறதே விசுவாச மக்களுக்கு தான். அதுவும் சபையினுடைய மூப்பரா அவர் குடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவர் அந்த வீடியோவில் பேசுறாரு, மிஞ்சின அந்த திராட்சை ரசத்தை அவரும் பாஸ்டருடைய மனைவி கொடுக்கலாமா, பாஸ்டருடைய மனைவியுடைய பிள்ளைகள் இருக்காங்களே, அவங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட அதை என்ன செய்யலாமா, குடிக்கலாமா. ஆனா சபையினுடைய மூப்பரோ சபையினுடைய விசுவாசிகளோ குடிக்க கூடாதான். பாஸ்டருடைய மகன் பாஸ்டருடைய மகள் விடலாம். திருவிருந்தில் இருக்கிற மீதி பொருட்களை பாஸ்டருடைய மனைவி பாஸ்டருடைய மகன் மகள் குடிக்கலாம். சின்ன பையனா இருந்தா கூட அந்த ஜூஸை குடிக்கலாம். ஒரு விசுவாசி தொடக்கூடாது. ஆசாரிய ஊழியத்தை செய்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். இதெல்லாம் என்னையா இது கோமாளித்தனமான பிரீச்சிங்கா இருக்கு? இவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சில கோமாளிகளை மேடையில ஏத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா இவரே கோமாளித்தனமாக அந்த இடத்துல பேசுறாரு. அந்த ரசத்தையும் அந்த பிரெட்டையும் விசுவாசிக்கு தானே கொடுக்குறீங்க, ஷேர் நீங்க அப்படித்தானே பண்றீங்க சபையில, அதான கம்யூனியன்கிறோம். அதுல மீஞ்ச ரசத்தை ஏன் அவங்க கொடுக்க கூடாது? ஓ, மீஞ்சது ஃபுல்லா ஆசாரியனுக்குரியதா? எங்கே அதெல்லாம் இருக்குது? பழைய ஏற்பாட்டுல மிஞ்சினதையெல்லாம் விசுவாச மக்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுக்கப்பட்ட காணிக்கை பூரா ஆசாரியை மட்டும்தான் எடுத்துக்கிட்டான். அப்ப புதிய ஏற்பாட்டு முறை முற்றுமுடிய வேறுபட்டதுன்னு ஏன் இவருக்கு புரியலன்னு தெரியல. இத்தனை வருஷம் ஊழியரா இருந்து இப்படிதான் மக்களை போதிச்சு வஞ்சிச்சு மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியா இருக்கு. தயவு செய்து நான் அவருக்கு சொல்றேன், அவரை சார்ந்து இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கு சொல்றேன், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க. ஏன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குள்ள இன்னைக்கு ஆசாரியத்துவ முறைமையே இல்லை, வழிமுறைமைகளே இல்லை. இன்னைக்கு ஆசாரியத்துவ முறைமையே கர்த்தர் ஒழிச்சிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல வந்தவர். ஆசாரியத்துவம் யாருக்குரியது? லேவி கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான் ஆசாரிய முறைமைகளை தொடர்ச்சியாக அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அது மாறி போகிற ஆசாரியத்துவம் என்று எபிரேயாக்கியன் தெளிவாக எழுதுகிறார். ஆனா மாறாத ஆசாரியராய் யூதா கோத்திரத்தில் இருந்து வந்த இயேசு கிறிஸ்து
பிரதான ஆசாரியராய் மாறும் பொழுது இதனுடைய சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. இப்போது நமக்கு புதிய ஏற்பாட்டு சட்டத்தின் அடிப்படையில ஆசாரியத்துவ முறைமை எல்லாம் இங்க இல்ல. ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் என்று பேசிவிட்டு இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி எபிரெயாக்கி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களையும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ஆண்டவருக்கு தொண்டு செய்யக்கூடிய அனுமதியையும் தேவன் கொடுத்துட்டார். இன்னைக்கு விசுவாசிகள் ஆயத்தப்படுத்தும்படியே நம்ம பல வகையான ஊழியங்களை செய்யலாம், ஆயத்தப்படுத்தலாம். ஆனா விசுவாசிகள் குறைஞ்சவங்க, நாம மேலானவங்க அப்படின்லாம் புதிய ஏற்பாட்டு சத்தியம் எங்குமே போதிக்கல. எங்கிருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்க கொண்டு வந்து இப்ப இதெல்லாம் இறக்கி போதித்து என்ன செய்றீங்கன்னு ஒன்றும் புரியல. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன போதித்திருக்கிறார்? அன்னைக்கு சீசர்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து உண்டானுச்சு. உங்களில் எவன் பெரியவன் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து. நமக்குள்ள யாரு பெரியவன் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து உண்டானுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பேசுறாரு தெரியுமா? அந்த வாக்கியத்தை வாசிக்கிறேன் கவனிங்க. லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 24ல இருந்தே வாசிக்கிறேன். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறார்களும் உபகாரிகளுமா எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. புறஜாதிகளுக்குள்ள ராஜாக்கள் எப்படியா அவங்கள ஆளுகை செய்யறாங்க, உபகாரிகள் மாதிரி அவங்கள நடத்துறாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள உயர்ந்தவன் பெரியவன் அப்படின்லாம் இல்ல. கீழே ஒரு ஊமையை அழகா இயேசு சொல்றாரு. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு தாழ்மையை சீசர்களுக்கு எந்த ரீதியிலையும் பெருமை வந்துடக்கூடாது. ஏன்னா பெருமை சாத்தானுக்குரியது. உங்க மேடையில அழைக்கப்பட்ட நீங்க மாத்திரம் இருக்கணும். எங்க சர்ச்சு பாருங்க, நான் உட்கார்ந்துருப்பேன், அவ்வளவுதான். என் மகன் உட்கார்ந்துருப்பாரு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி எல்லாம் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு 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 ஒழுக்கத்தை நீங்க நிலைநாட்டினீங்கன்னா பலிபீடத்துல கர்த்தர் உலாவுவார். இப்ப இவரும் பாத்தீங்கன்னா பெருமையின் மிகுதியினால் பேசுகிறார். இந்த உலகத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்கும். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பணப்பெருமை, ஜாதி பெருமையில ஆணவப்பட்டு கொலை செய்வாங்க. அதே மாதிரி இருந்தாலும் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, திராட்சை ரசத்தை குடிச்சிட்டாரு, பந்தியில மீதமுள்ள திராட்சை ரசத்தை குடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் அப்படின்னு பேசுறாரு. தானும் தற்கொலை செய்து கொள்ளுவேன்னு பேசுறாரு. எந்த அளவுக்கு வேதம் அறியாத தற்குறியாக இருக்கிறாருன்னு கவனிங்களேன். இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு போதித்து கொடுக்கிறாரு.